ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ஆட்டுக்குட்டியும் ஊட்ட விட்றதுக்கு வந்தோம். இன்னொருத்தவன் வந்து குட்டி போடுறான். மணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:10 போகுது. குட்டியெல்லாம் இன்னும் தூக்கி உள்ளார கூட விடல. இன்றைக்கி வந்து என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வாங்கடி உள்ளார ஒடியாங்கடி 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 தங்களா. நீங்களாம் மண்ணு தின்னுடுவீங்க. ஒடியாங்கண்ணா அம்மா வந்து ஊட்ட விட்றோம். ஒடியா போ வாம்மா. இதோ வந்துட்டேன்டி உள்ளே இருப்போம் பாபா. ஓடுங்க அவனை போய் பார்க்கணும். ஓடு கொள்ள கடைசியில் போடுறான் பாருங்க. துணி எடுத்துகிட்டு வரல, சாக்கு எடுத்துகிட்டு வரல, ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. நம்ம ஆட்டுக்குட்டி ஊட்ட விடுறதுக்கு வந்தோம். கத்திட்டு கிடக்குறான். ஏண்டி இன்னும் குட்டி வந்து வெளியில் வரல. வந்துச்சுப்பா. ஒன்றுமே எடுத்துலடா சாக்குக்கு. தாண்டி தங்கம். சரி பில்லில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் பாதி குட்டி வந்து தூக்கி விடலை. தலைச்செய்த்து சரிம்மா சரிடி. சரிம்மா. இவன் வந்து உடுக்கியோட பிள்ளை. உடுக்க இருக்கான் இல்லையா, அவனோட பிள்ளை. ஏன்டா அப்படி கத்துற? சரிம்மா சரி. சரி போடா அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து இன்னும் தாலாட்டு மணியில் வந்து பால் இருக்குது, அதை கறக்கணும். மயில்கிட்ட பால் இருக்குது, அதை கறந்து அது பிள்ளைக்கு வந்து ஊட்டாத குட்டிக்கு வந்து போட்டு விடணும். நீ போட்டிட்டாங்க. இந்த ஆடுலாம் வந்து நம்மக்கிட்ட எப்பயாவது ஒரு நடு தான் வரும். பார்க்கறதுக்கு பால் கறி மாரி இருக்கும். பால் கறி இல்லை. நம்ம வந்து உடுக்கியோட பிள்ளை வந்து கெடாக்குட்டி ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அவனோட ஜோடி தான். நம்ம ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் பொட்டைக்குட்டி வந்து கொடுத்தாச்சுன்னு. அது வந்து கொடுக்கல. இதுவும் நம்ம ஆட்டுக்காக கெடா வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. பார்க்கறதுக்கு 2 பேருமே ஒரே மாதிரியே இருப்பானுங்க. அவனோட செட்டு தான் அது. சரி வந்துச்சுடி. சரிம்மா சரி. இப்போ உடுக்க வந்து 3 குட்டி போட்டுச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி போட்ட குட்டி இது 2. இதுவும் களையணும். ரெண்டு நாளாக பிரசவம் பார்த்து என் கண்ணு மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. குனிஞ்சி. சரிம்மா. இங்கேயே போட்டினா பில்லா இருக்குண்டி தங்கம். சரி நெல் போடுறியே. தலைச்சேத்துனா இதான்ப்பா ஒரு பிரச்சனை. தொடவும் விடாதுங்க. இருமா. சரி. அம்மா அதை பாருங்கள், குட்டியை போட்டுட்டு எனக்கான நிற்கிது பாருங்கள். அதுக்கு வலி வேறு இருக்குது. 2வது தலைச்சி ஊற்றுனா அப்படி தான்ப்பா. இந்நேரம் இதுவே 2வது ஈத்து குட்டியாக இருந்தால் வந்து ஊட்ட விட்ருக்கும்.
புள்ளியை வந்து ஓட்ட விடுங்க, ஓடியாங்க. நக்கி கொடுமா, நக்கி கொடுறியே. எப்படி பார்க்குது பாருங்க, என்னது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே. ம் ம் சரிம்மா சரிம்மா. கலர்லாம் இந்த நட ஜம்முன்னு இருக்குப்பா, சூப்பராக இருக்குது கலர்லாம். போட்டு இங்கே ஒருத்தவங்க குட்டி போட்டு கிடக்குறான்டா. இல்லை என்னது, இருடி இருடி தங்கம், என்ன அழகி சத்தமே இல்லாமல் குட்டி போட்டுட்ட. ம் சரி. இங்கே பாருங்க, அழகிய ஏண்டி அங்கே பாருங்க, அங்கே குட்டி போட்டு அங்கே கிடக்கா. இதோ நிற்கிறான் பாருங்க வழியில், அவன் குட்டி போட்டு அங்கே கிடக்குறான். குட்டி போட்டு இப்போ தான் எல்லாத்தையும் தொடச்சி கிடிச்சி விட்டுட்டு, சரி பால் எடுத்துகிட்டு வருவாங்க, பால் எனக்கு கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு வாளியை கொண்டு வந்து திருவாசப்படியில் வச்சுட்டு இப்படியே போகுன்ட்டு வரேன், குட்டி கிடக்கு. அழகி வந்து குட்டி போட்டிருக்கு. ஏண்டி ஏந்திரிடி, உறுப்பு குட்டி இன்னும் பிய்யில பாரு, ஏந்திரிங்க, தண்ணியில் கிடக்குறான். எனக்கு ஏந்திரிட்டாங்க, ஏந்திரிங்க. அழகிய அழகிய சரிடி தங்கம், ஏந்திரிடி தங்கம். ஏந்திரிடி தங்கம், இன்னும் உறுப்பு குடி கட்டாகல, எனக்கு அது பிச்சு எடுக்கணும், நமக்கு செட் ஆகாது. தண்ணியில் கிடக்காம பாரு, ஏந்திரிங்க, ஏந்திரிடி, ஏந்திரிங்க, ஏந்திரிம்மா. ஐயோ எனக்கு இந்த பிச்சு எடுக்கணும்னா கஷ்டமாக இருக்குடா, இப்படி இருங்கடி. சரி ஏந்திரி ஃபஸ்ட்டு தங்கம், ஏந்திரிங்க. அம்மா 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 பார்த்துடி, அப்பா வாங்க சாப்பிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரேன். 6 மணிக்கு வந்தேன் கொட்டாய்க்கு, எல்லாத்தையும் ஊட்ட விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தூக்கி உள்ளார போட்டேன். அது கத்த ஆரம்பிச்சுது அந்த ஆடுக்குட்டி. நம்ம உடுக்கியோட பிள்ளை கத்துச்சா, அதுக்கு பிரசவம் பார்த்து முடிச்சோமா. அடுத்தது நம்ம அழகி கத்துச்சா. அழகி வந்து கத்தவே இல்லை, அவங்க குட்டியை போட்டாங்க. நான் யதார்த்தமாக வரேன், குட்டி போட்டுட்டான். ரெண்டும் ஆக மொத்தம் பால் கொடுக்க மாட்டேங்குது. இவங்க ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. நான் போய் இட்டுட்டும் வர முடியாது, பின்னாடியே எல்லாம் வரும். வருவாங்கன்னு பார்க்குறோம், ஆளை காணும். காலையில் எப்படி தெரியுமா வெறுக்குது, அந்த அளவுக்கு வேலைப்பா. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து முட்டியில் ஓடுது, கையில் சொட்டுது, அந்த அளவுக்கு வேர்க்குது காலையிலே. தங்கம் நெல்லாண்டி தங்கம், அதுதான் தொடர்றதுக்கு கூட மாட்டேங்குது, நீ நச்சு விட்டுறதுக்கு விட்றி தங்கம். இருடி, ஒன்றும் இல்லை, அவ்வளோதாண்டி. இந்த புள்ள வந்துட்டாண்டி, ஊற்றி அவ்வளோதாண்டி தங்கம். ஊட்டுங்கடி தங்கம், ஊட்டுங்க. ஆமாம் பார்த்துக்கு, நில்லுமையா, நில்லு அழகி, நில்லடி அழகி, உன் பிள்ளை தாண்டி. இருமா, ஒன்றும் செய்யலை. இந்த சரி இது வரேன், அம்மா கறந்து வரேன். நில்லுடி, அம்மா கறந்து வரேன். சரி இங்கே வாங்களேன், இங்கே வா. இதுக்கு வந்து நம்ம பாலை ஊட்ட விட்டாச்சு. இன்னும் அதுதான்ப்பா வந்து தொடக்கூட விட மாட்டேங்குது அந்த ஆடு. கொட்டாவில் தூக்கி போட்டுருமா, இங்கே வெறும் அழுக்காக இருக்குது. இங்கோடி தங்கம், அடே இங்கோடியா, அங்கே அம்மா கூட்டி வச்சுருக்கோம்பா.
இங்கே வா இங்கே வா பா பா இந்தா இந்தா ம் வாங்க வாங்க பா 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 வாங்க வாங்க பா பா இது வரைக்கும் அவங்க அம்மா கூட படுத்துட்டு வந்தாங்க குட்டி போடுறப்ப கூட பா பாடி பா அம்மா விட்டு பிரிய மாட்டாங்க ம் வாங்க ஒடியா கொட்டாய்க்கு வாம்மா பா வாங்க வாங்க இங்கே ஒடியா அம்மா கூட்டி வச்சுருக்கோம் ஒடியா இங்கே வாடி இங்கே வா இங்கே வா போடாச்சு இல்லப்பா உன் பிள்ளை இல்லைடா அது ஏ ஏ ஏ ஏ மோந்துட்டு பார்த்துட்டு கிளம்பியாச்சு இவங்க 2 பேர் இவங்க ஒருத்தவங்க எல்லாம் குட்டி போட்டவங்க தான் நீ வாம்மா வாம்மா நான் பார்த்துக்கணும் வா அம்மா பார்த்துக்கணும் வா ம் வாங்க வாங்க ஒன்றும் செய்ய மாட்டான் வா நெத்தி வேலை ஒன்றும் செய்ய மாட்டான் வா ஆண்டி சரி எல்லாரோட இவன் போட்ட குட்டி வந்து நல்லா போல்ட்டாக இருக்கான்ப்பா வெயிட்டா நல்ல பெரிய குட்டியாக இருக்கான் ஏண்டி தோறுக்குடி அம்மா அவனா எல்லாம் என்னையே தேடி வாங்கடா போங்கடா உங்கள் அம்மாவை தேடி போங்க அதுதான்ப்பா போட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா இன்னும் பால் ஊட்டுறது கூட முடியலப்பா இதை ஊட்ட விட்டாச்சு நம்ம போய் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு வருவோம் காளையாக இருக்கானா காலக்குட்டியே இங்கே பாரு இறங்கு இறங்கு வருவான் இறங்கு மயில நீ படுத்துகிற பாடு ஒன்றும் சரியில்லை மயில போய் அங்கே உள்ளார போய் மைங்க போங்க போங்க நாங்கள் போங்க இது இருக்கான காளையன் பாருங்கள் இவனை மாதிரியே அந்த குட்டி போட்ட ஆடு இருக்குது பாருங்க 2ம் அண்ணன் தங்கச்சி 2ம் உடுக்கியோட பிள்ளை பால் ஊட்ட விட்டியே இல்லையாம்மா மணி என்னம்மா ஆகுது உனக்கு பின்னாடி அழகி குட்டி போட்டு அது ஊட்ட விட்டுடுச்சுடா ஒரு 5 செகண்டு முன்ன பின்ன இருந்தாலும் ஒருத்த கையால் பிடிச்சிட்டாச்சு எப்படியாச்சும் ஊட்ட விட்டு பார்க்குறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் எல்லா வீடியோவுமே பாருங்கள் எல்லா வீடியோவுமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா இப்போ வாங்க அடுத்தது என்னென்னு பார்ப்போம் நம்ம அழகியோட பிள்ளைக்கு ஃபுல்லாக பாலை கொடுத்தாச்சு அதுவும் எஞ்சி தானாக குடிக்க ஆரம்பிச்சிச்சு உறுப்பு குடியும் போட்டுட்டான் நம்ம போயிட்டு அங்கே குட்டி போட்டான் இல்லையா ஒருத்தவன் அவனை போய் என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு வரோம் ஏன்னா அந்த இடத்துக்கு வெய்ய வந்திருக்கும் இதுவும் வந்து ஃபுல்லாக பாலை கொடுத்துச்சு தானாக எழுந்திரிச்சு குட்டியும் குடிக்க ஆரம்பிச்சிச்சு உறுப்பு குடியும் போட்டுடுச்சு வெய்ய வந்து அந்த அளவுக்கு வரல இந்த இடம் கொஞ்சம் நேரம் ஜில்லுன்னு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கட்டும் ஏன்னா அங்கே கூட்டாமல் அதாவது முந்தாள் தான் கூட்டணும் ஒரே நாளில் எல்லாம் குட்டி போட்டு தான் அங்கே எங்கேயும் கசகசன்னு இருக்கு இல்லையா அதனால் இங்கேயே இருக்கட்டும் இடம் வந்து இந்த இடம் நல்லா இருக்குது அதனால் இங்கேயே இருக்கட்டும் இன்னும் மீதி பேரெல்லாம் குட்டி போட்டவங்க எங்கே படுத்துருக்காங்கன்னு தெரியல பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நேரில் தூக்கி போட்டுக்கலாம் கொட்டாவிலார இதில் வந்து அழகி குட்டி போட்டதும் என்ன குட்டிங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லலை அடுத்தது நம்ம உடுக்கப்புள்ள குட்டி போட்டதும் என்ன குட்டிங்கிறது சொல்லலை இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோரும் ஜம்முன்னு இருக்கானுங்க பாருங்கள் இது அங்கே வெளில போகக்கூடாது இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள் ஏன்னா அடுத்தது வந்து கொஸ்டின் வந்து அதான் கேட்பீங்க நம்ம வந்து நிறையா குட்டி போட்டதில் வந்து அதெல்லாம் கவனிக்கிறது இல்லைப்பா குட்டி பிடிச்சா தொடச்சமாக தூக்கணும் அந்த உள்ளார போட்டோமான்னு அப்படியே போயிடுமா என்ன குட்டின்னு கூட நான் கவனிக்கிறது கிடையாது ஏதோ நல்லபடியாக குட்டி போட்டுச்சா அவ்வளோதான் நம்ம அழகியோட பிள்ளை வந்து இவங்க தான் இவங்க இல்லை சிறப்பு கயிறு கட்டினவங்கடா எல்லாம் ஒரே மாதிரியே இருப்பீங்கடா சிகப்பு கலர் கயிறு கட்டினே இருக்கான் பாருங்க இவன் தான் வந்து அழகியோட பிள்ளை அழகி தங்கம் இருடி என்ன குட்டின்னு பார்க்க உங்கள்கிட்ட காமிக்கணுமா இல்லையா பொட்டைக்குட்டிங்க நம்ம அழகி வந்து பொட்டைக்குட்டி போட்டிருக்காங்க நல்ல வெயிட்டு செம போல்ட்டுங்க ஆள் சேட்டையும் செம சேட்டை அழகியோட பிள்ளை வந்து பொட்டைக்குட்டி நம்ம உடுக்க பிள்ளையோட தங்கம் எங்கே 2 குட்டியும் ஒரே மாதிரியே இருக்கும் அவன மாதிரியே 2 பேருக்கும் கயிறு கட்டி விட்ருப்போம் எங்கடா இருக்கீங்க இங்கே பாருங்கள் இவனும் அவனும்
இது இருக்கானே இவனும் ஒரே மாதிரியே இருப்பான். அது வந்து வேறு ஆட்டுப்புள்ள, அது இன்னும் நம்ம காமிக்கல அந்த குட்டியை, நம்ம அதை வேறு இதில் பார்க்கலாம். இவன் தான் வந்து உடுக்க புள்ள போட்ட புள்ள. இருடி, நீ என்ன குட்டின்னு காமிக்கணுமா இல்லையா? ஐயோ மேலே ஏறானுங்க எல்லாம். ஐயோ முடிய பிடிச்சிருக்கான். போச்சு என் முடியெல்லாம் போச்சு. இவங்களும் வந்து பொட்டைக்குட்டி தான்ப்பா இவங்க. இருடி தங்கம். போச்சு முடியெல்லாம் வாய்க்கு போதா, தலையை அவுத்து விட்டானுங்க. இவன் வந்து உடுக்கியோட பிள்ளை, இவனும் வந்து பொட்டைக்குட்டிப்பா. நம்ம அழகி போட்டதும் பொட்டைக்குட்டி தான், உடுக்க பிள்ளையோட பிள்ளையும் பொட்டைக்குட்டி தான். இவனும் வந்து நல்லா வெயிட்டாக நல்ல பெரிய குட்டியாக இருக்கான். இவங்களோட இடையெல்லாம் அப்புறமா பார்ப்போம். நம்ம இதில் வந்து நெத்தி வெள்ளையோட பிள்ளையோட இடையை காமிக்கிறேன் வாங்க. இன்னொருத்தவங்க வந்து கேட்டுருந்தாங்க, சிகப்பாடு போட்டதுன்னா 3வது குட்டி என்ன குட்டி அப்படின்னு. சிகப்பாடு போட்ட குட்டி எங்கே? அதில் வந்து எந்த குட்டியை காமிச்சேன், எந்த குட்டியை காமிக்கல, அதாவது எந்த குட்டியை காமிச்சிருக்கேன், எந்த குட்டி சொல்லலைங்கிறதே தெரில. இவங்க 3 பேர் தான் அந்த சிகப்பாட்டோட புள்ள. ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சிகப்பாட்டோட புள்ள வந்து 3வது குட்டி என்ன குட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் எந்த குட்டியை வந்து நம்ம சொல்லாமல் விட்டோங்கிறது தெரியல. இப்போ வந்து 3 குட்டியுமே என்ன குட்டிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். தங்கங்களா ஏந்திரிங்க, அம்மா டிஸ்டர்ப் பண்ணுறேனாடி. இங்கே வாங்கடி. இது வந்து பொட்டைக்குட்டிப்பா. வாடி தங்க வெள்ளம்மா. இவங்களாம் பேர் வைக்கல, சும்மா தான் கூப்பிட்றேன். ஐயோ போச்சு. இந்த வெள்ளைக்குட்டியும் வந்து பொட்டைக்குட்டிப்பா. இது கெடாக்குட்டி. 2 பொட்டைக்குட்டி, ஒரு கெடாக்குட்டி. சரியா? இது வந்து அந்த சிகப்பாடு போட்டது. நம்ம இதில் ஏதோ ஒரு குட்டியை வந்து சொல்லாமல் விட்ருக்கோம். ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, 3வதாக குட்டி போட்ட ஆடு வந்து கெடாக்குட்டியா பொட்டைக்குட்டியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவன் வந்து கெடாக்குட்டி, இவன் வந்து 2 பேரும் பொட்டைக்குட்டி. ஓகேவா? நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இதோட தொடர்ச்சியாக வந்து நம்ம நெத்தி வெள்ளை புள்ள குட்டி போட்டுச்சு இல்லையா, அது இடம் வச்சு காமிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து பார்க்கலாம். அது நேற்று சாயந்தரமே நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தலைவலியில் வந்து நமக்கு வீடியோ வந்து எடிட்டிங் பண்ண முடியல. இதை வந்து அதில் காமிக்கிறேன். இவங்களோட இடையை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா தெராசை வந்து தூக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி இங்கேயே நம்ம வச்சுக்கணும் அந்த தெராசை. சொல்கிறேன்ப்பா. இந்த இதுங்களோட இடையை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அப்பயே எடுத்து வச்சுருந்தோம்னா ஒரே வேலை முடிஞ்சிருக்கும். பார்ப்போம் வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக்கை போட மறக்காதீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இந்த வீடியோ போட்டு முடித்தோடனே நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன்ப்பா. என் உடம்பு வந்து இப்போ பரவாயில்ல. சாப்பிட்டோன்னா கொஞ்சம் எனர்ஜி வந்துடும். சாப்பிடாமல் இருக்கிறது தான். ஏன்னா நேற்று மதியானம் வந்து சாப்பிட்டது, இன்னும் நைட் சாப்பிடாமலே படுத்துட்டேன். டீயும் குடிக்கல இடையில. நான் சாயந்தரம் டீயும் குடிக்கல. இருடி தங்கம். இப்போ வந்து நெத்தி வெள்ளையோட பிள்ளைய 2த்தையும் இடம் வைக்கலாம் பாருங்கள். இது வந்து பொட்டைக்குட்டி. இது வந்து பொட்டைக்குட்டி 2 முன்னோர் இருக்கான். சரியா? இல்லடி அப்படியே இல்லைம்மா. கெடாக்குட்டி 2 400 450 காமிக்குது.